ஹலோ வைஸ் இன்னைக்கியோட எதிர்நீச்சலோட லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே தர்ஷினி எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க. எதுவும் வந்தாலும் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு பொறுத்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஜனனி இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்க கழுத்தை நெரிச்சு யாரோ வந்துட்டு தலையில் இடிச்சிருக்காங்க சவுத்தில் கொண்டு போய், அதனால தான் இவ்வளோ தூரம் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்க தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுன்ற மாதிரி அழுதுட்ருக்காங்க. தர்ஷினி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜீவானந்தம் கொன்றவை வராங்க. கொன்றவை பார்த்தோன்னா வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிடுறாங்க. என்னாச்சு ஜனனின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினி வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மாவை இன்னமும் பண்ணியிருக்காங்க, அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜீவானந்தத்தை பார்த்தோன்னே தர்ஷினி வந்து போய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அழாதன்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அப்புறமா அவங்கள ஏதாவது பண்ணியே ஆகணும், எங்கள் அம்மாவை அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, எங்கள் பாரு எதுவும் இருந்தாலும் நம்ம பொறுமையாக நிதானமாக அது பண்ணுவோம், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு தர்ஷினி, நம்ம பக்கம் எவிடன்ஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம பக்கமே திருப்பி விட்டுருவாங்க, கொஞ்சம் பொறுமையான்னு சொல்கிறாங்க. அப்படி தர்ஷினி அழுது அப்படி இதுவாயிடுறாங்க. அப்புறமா தர்ஷினி கொஞ்சம் அமைதியாக்கி உட்கார வைக்கிறாங்க. அப்போ கொன்றவை வந்துட்டு வீட்டில் போயிட்டு விசாரிக்கலாம், என்ன ஏதுன்னு பார்க்கலாம், ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அவங்க பண்ணாங்கன்றதுக்குன்றதுக்காக கொன்றவை வந்துட்டு போய் நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் வரேன் அப்படின்னு தர்ஷினி வந்துட்டு சொல்ல, எல்லாருமே வரேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாரும் வர தேவையில்ல, தர்ஷினியும் தர்ஷனும் மட்டும் வரட்டும், அவங்க அம்மாக்காக வரட்டும்ன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வீட்டுக்கு போனால் வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஆல்ரெடி குணசேகரன் மேலே டவுட்டில் இருந்த அறிவுக்கரசி வந்துட்டு அந்த ரூமை போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் முல்லையை கூப்பிட்டுக்கிட்டு மேலே போகிறாங்க. நீ இங்கேயே வெளியவே வெயிட் பண்ணு, நான் போய் உள்ளே ஏதாவது சிக்குதான்னு பார்த்துட்டு வரேன், ஏதாவது ஆதாரம் சிக்குச்சுன்னா இவனுங்க குடுமி நம்ம கையில் வந்துடும், அப்புறமா இந்த குடும்பத்தையே ஆட்டி விற்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவுக்கரசி பிளான் போட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. எல்லா இடத்துலையும் தடவிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்குது. அந்த ஃபோனை பார்த்துடுறாங்க. ஃபோனை வந்துட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் குணசேகரன் வந்துட்டு ஈஸ்வரி கழுத்தை நெருக்கி சவுத்தில் கொண்டு போய் முட்டந்தி எல்லாமே இருக்காத பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. அறிவுக்கரசி ஒரு பக்கம் கரெக்டாக கொன்றவை வந்ததை பார்த்துட்டு முல்லை வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, அறிவு நீ முதல்ல வெளியே வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பார்த்த ஷாக்கில் வந்துட்டு அறிவு அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. கொன்றவை மேலே வராங்க. தர்ஷினியை கூப்பிட்டுட்டு இந்த ரூமில் தான் அம்மா இது வாங்கியிருந்தாங்க, விழுந்து கண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது உடனே நம்ம போயிட்டு இது பண்ணோன்னு சொல்லிட்டு போய் கதை திறக்க பார்க்குறாங்க. உள்ளே யாரோ லாக் பண்ணியிருக்காங்கன்னு தர்ஷினி சொல்கிறாங்க. யார் இது, கதை தரங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் முல்லையை மிரட்டுறாங்க, யார் உள்ளே இருக்குது, ஒழுங்காக வெளியே வந்துட்டு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இங்கே அறிவு வந்துட்டு அவங்க ஃபோனுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் டெலீட் பண்ணி மறைச்சி வைக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த ஃபோனை. பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த ஆதாரத்தை எல்லாம் கொன்றவை வந்துட்டு கண்டுபிடிப்பாங்களா, ஈஸ்வரி வந்துட்டு காப்பாற்றுவாங்களா, ஈஸ்வரிக்கு இப்படி நடந்தது காரணம் குணசேகரன்றது தான்றதை புரிய வைப்பாங்களா எல்லாருக்கும், இல்லை வந்துட்டு மாட்டிக்க மாட்டாரா குணசேகரன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.